ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம் சுவாமி, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் திரும்பவுமாய் இந்த வாரத்திலும் வந்து நாங்கள் உடைய பாதத்தில் அமர்ந்து உடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையை முழுமையாய் பொறுப்பேற்றுக் கொள்ள ஜெபிக்கிறோம் சுவாமி. தடையின்றி ஆண்டவரே, நாங்க இந்த ஒரு மணி நேரத்துல நீங்க கற்றுக் கொடுக்கிற வசனங்களை தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நீர் போதியும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வரும். எங்களை இந்த சமூகத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஸ்டடி. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 54 அதிகாரங்களை நாம் முடித்து இன்று 55ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். நாம் இந்த பைபிள் ஸ்டடியினுடைய ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படித்த வசனங்களை நாம் திரும்ப படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த பைபிள் ஸ்டடி மூலமா நாம் ஏற்கனவே படித்திருந்த இந்த வசனங்களை திரும்ப படிக்கிறோம். அது ஒரு வாய்ப்பு. இரண்டாவதாக, இதுல நாம மிஸ் பண்ணியிருந்த முதல் தடவை நம்ம வாசிச்சப்போ அல்லது பல முறை நாம் வாசிச்சிருந்தப்போ மிஸ் பண்ணியிருந்த அல்லது ரொம்ப டீட்டெயில்டா படிக்காம இருந்திருந்த சூழ்நிலையில இப்ப நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அது ஒரு அடுத்த வாய்ப்பு. மூன்றாவதாக, நாம் ஏற்கனவே கற்று ஒரு சில விதமாக அதை புரிந்திருப்போம். இப்பொழுது நாம் வேற டைமென்ஷன்ல அதை நாம புரிஞ்சுக்கிறோம். ஸோ வி லேர்ன், வி அன்லேர்ன். அடுத்ததா வி ரீலேர்ன். தெரிந்ததை திரும்பவுமாய் இன்னும் ஒரு விசை கூட அதை படித்து நம்மை தெளிவாக்கிக் கொள்கிறோம். இவை எல்லாம் நிறைவேறுவதுதான் இந்த பைபிள் ஸ்டடி. இதுதான் இந்த பைபிள் ஸ்டடியுடைய நோக்கம். இது நாம் உண்டாக்கினதில்ல, இது கர்த்தரால் உண்டானது. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்து ஆவியானவர் இம்மட்டுமாய் இதை நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பாராட்டி இருக்கிறார். இந்த நன்றியோடு இந்த உணர்வுகளோடு நாம் இந்த ஸ்டடிக்குள்ள தொடர்ந்து போவோம். நாம குறைந்தது ஒரு தெரியல, எனக்கு சரியா எத்தனை வருஷம் தெரியல, டெஃபினெட்லி மோர் தென் 3 years நாம படிச்சுட்டு இருக்கிறோம். நிறைய காரியங்களை இப்படி படிக்கிறோம். அது நமக்கு உண்மையாகவே வாழ்க்கையில பிரயோஜனமாய் அபியாசத்துக்கு, ஆவிக்குரிய எழுச்சிக்கு, வளர்ச்சிக்கு, முதிர்ச்சிக்கு அது உதவியா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். கர்த்தர் எனக்குள்ள நிறைய காரியங்களை கற்று தந்திருக்கிறார், மாற்றங்களை உருவாக்குகிறார். அதே போல நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நடைபெறுகிறது என்று நான் நம்புகிறேன். இப்போ நம்ம தொடர்ந்து போவோம். அதுக்கு முன்னால நம்ம எல்லாருமே டெஃபினட்டா ஒரு தடவையாவது இந்த ஹோல் பைபிளை படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அப்படி படிக்காம இருந்தா அதே ஒரு அபியாசமா எடுத்து முழு வேதத்தையும் ஒரு முறையாவது படித்து விட நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் ஒரு காரியத்தையும் வைக்கிறேன். ஒரு முறை படிச்சிட்டோம் போதும்னு இல்லாம ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷத்துல முழு பைபிளை படிக்கணுங்கிற ஒரு அபியாசத்தை எடுத்து ஜீவன் இருக்கிற மட்டும் ஒரு வருஷமும் திரும்ப திரும்ப இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, வசனம்னா முழு வேதத்தை வாசிக்கும் போது நிச்சயமா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய காரியங்களை நம்ம விளங்கிக் கொள்வோம். நம்ம காரியங்கள்னு சொல்லும்போது இந்த வரலாறு, ஒருவேளை சூழ்நிலை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்
இதை நீங்களே பார்ப்பீங்க. நம்ம இப்ப திரும்ப திரும்ப வாசிக்கிறப்போ மோர் தென் எனிதிங் எல்ஸ் நாம ஆண்டவரை அதிகமா அறிந்து கொள்கிறோம். இந்த ஸ்டடி மூலமா நாம கர்த்தருடைய குணாதிசயங்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எதை விரும்புகிறார், இதையெல்லாம் நாம அதிகமா இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது கர்த்தர் நமக்கு விளங்க செய்கிறார். நமக்கு இன்னும் நிறைய இப்படிப்பட்ட அவருடைய அவருடைய எண்ண துடிப்புகளை விளங்கி கொள்ளுகிற வெளிப்பாடுகளை நமக்கு தருகிறார். அதனால நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கும் போது நமக்கு நித்தியத்துல அவரோடு கூட கழிக்கக்கூடிய நாட்கள் வெகு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த உலகத்திலும் அது அதிக ஆசீர்வாதத்தை தரும். அதே போல நித்தியத்திலும் நமக்கு ஒன்றும் புதுசா இருக்காது. நமக்கு ரொம்ப அவரோடு கூட ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கக்கூடிய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள இது வழி நடத்தும். ஆகவே நாம் இந்த வேதத்தை திரும்ப திரும்ப வாசிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்வோம். சரி, இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் இருந்து இருக்கக்கூடிய உண்மைகள் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அழைப்பு. கம், வாருங்கள். வசனத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதுல வாருங்கள் என்கிற தலைப்பு தான் இருக்கிறத பார்க்கிறேன். அதாவது, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஒருவேளை அன்றைக்கு அவர்கள் இருந்த சூழ்நிலை அப்படிப்பட்டதா இருந்தது. பிடிபடுகிற எக்ஸைல்ல இருக்கிற இவங்க ப்ரீ எக்ஸைலிக் ப்ராஃபட்டா இருந்தா கூட அவருடைய தீர்க்க தரிசனம் பூரா அந்த சிறையிருப்பிலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தான் அதிகமாய் சொல்லி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அதனால அங்க அங்க இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற போல ஒரு வார்த்தை, தாகமாய் இருக்கிறவர்களே. அவங்க ஒருவேளை லிட்ரலா தாகமா இருக்கலாம், அல்லது அவர்கள் உண்மையாகவே வசனத்துக்கு தாகமாகவோ, அல்லது ஒரு ஆவிக்குரிய ஒரு போஷாக்குக்கு தாகமாய் இருக்கிறவர்களாய், பசியாய் இருக்கிறவர்களாய் அங்க காணப்படலாம். ஏன்னா அந்நிய நாட்டுல அவங்க அந்நிய விக்கிரகங்களை வணங்குகிற, அந்நிய தெய்வங்களை வணங்குகிற ஒரு சூழ்நிலையில இங்கிருந்து பிடிபட்டவர்களை எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு கொடுமைக்குள்ளாகத்தான் அந்த தலைவர்கள், அந்த ராஜாக்கள் செய்ததாக நாம் வாசிக்கிறோம். தானியேல், மேஷா இவர்கள் எல்லாருக்குமே என்ன பெயரே மாற்றி விட்டார்கள். அந்தந்த கடவுள்களுடைய பெயரை மாற்றி வச்சாங்க. சரியா, இந்த மாதிரி பெயரெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு வேற பெயரை வைத்திருந்தார்கள். அப்படி பெயர், லாங்குவேஜ், அவங்க படிக்கிறது, அவங்களுடைய கல்வி, அவங்களுக்கு போதிக்கிறது, இது எல்லாமே சட் ஆஃப் பிரெயின் வாஷ் சிஸ்டம் மாதிரி அந்த புதிய பிடிப்பட்ட அந்த அந்த ராஜ்யத்துல இவர்களுக்கு அப்படி ஒரு கொடுமை இருந்ததுனால அங்குள்ள கொஞ்சம் பேராவது ரெம்னன்ட், வெரி ஸ்மால் குரூப்பா இருக்கலாம், ஆனா அந்த கொஞ்சம் பேருக்கு இப்படி ஒரு தாகம் இருந்ததுனால ஒரு இமேஜரி செட்டா அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, இங்கே வாருங்கள், ஒரு இன்விடேஷனை கொடுக்குறாரு. இங்க ஆவிக்குரிய நரிஷ்மெண்ட்டை என்னிடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க யாரெல்லாம் என்னிடத்துல வருகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் இதை பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ அவர் ஏதோ ஒரு பர்டிகுலர் குரூப்புக்காக மாத்திரம் பேசல, இது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பு. ஒருவேளை இந்த அழைப்பு அன்றைக்கு இருந்த அந்த சூழ்நிலைக்கேற்ற ஒரு அழைப்பா இருந்தாலும் இன்றைக்கும் நமக்கும் இனி வரும் நாட்களிலும் இருக்கக்கூடிய
எல்லாருக்குமான ஒரு அழைப்பு. அது என்ன அழைப்பு? உங்களுக்கு உள்ள எந்த வறட்சியா இருந்தாலும், எந்த தேவையா இருந்தாலும், ஆவிக்குரிய ஒரு காரியமா இருந்தாலும், உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், நீங்க ஆண்டவரிடத்துல திரும்பினா போதும். ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாக இலவசமாக அதை தருகிற கர்த்தராய் இருக்கிறார். யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம். ஞானம் வேணும்னு கேட்கிறவங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிற கர்த்தர். நம்ம ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் கிடைத்தது. நம்ம ரட்சிப்புக்காக எதையுமே நம்ம செய்யல. நம்ம நமக்கு செய்யணும்னு ஆண்டவர் சொல்லல. செய்து நாம் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நமக்கு கிடைத்தது கிருபையினால, ஆண்டவர் கொடுத்த கிருபையினால, அவர் தந்த ஈவு. சோ அவரிடம் திரும்பினால் போதும். அவர் எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாய் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அதுதான் நம்ம இந்த பகுதியில வாசிக்கிறோம். அது எப்படி இருக்கும்னா, அந்த ஆசீர்வாதம் உன்னதமான உச்சிதமான ஒரு பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் போல இருக்கும். தாகமா இருக்கிறவனுக்கு தண்ணீர் மாத்திரம் கொடுக்கப்படல, வைன் அண்ட் மில்க். அப்போ த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் த ட்ரிங்க் தட் யூ வாண்ட். அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதி, அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா அவர் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அவரிடம் நாம் திரும்ப வேண்டும். அவரிடம் திரும்புன்றாங்களே அப்படின்னா என்ன? அவரை தேடணும்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னா, அவ்வளவு சுலபம் இல்ல அது. ஏன்னா நம்முடைய மனமும் நம்முடைய இருதயமும் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நம்முடைய முயற்சியில நாம் விரும்புகிற விதமாக நாம் அதை பெற்றுக்கொள்ளணும்னே தான் நம்மளுடைய அப்படியே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. அது வி ஆர் சோ, அதான் நான் எப்பவுமே அது அப்படிதான் சொல்லுவேன். வி ஆர் சோ வயர்டு. நம்ம பிரெயின் இஸ் சோ வயர்டு. அவர் பிரெயின் இஸ் இந்த நெட்வொர்க் மாதிரி. அது ஒரு அப்படி செய்யப்பட்டதா இருக்கிறதுனால, பிசாசினுடைய அந்த ஆளுகையில இருக்கிறதுனால, நம்ம சாதாரணமா சுலபமா ஆண்டவர்கிட்ட திரும்ப முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஆர் ட்ரூலி சேவ்ட் அண்ட் யூ ஆர் in the grace of God and you are being led by the Spirit. அப்பதான் என்ன செய்ய முடியும்னா, நொடிக்கு நொடி நீ ஆண்டவர்கிட்ட திரும்ப முடியும். நொடிக்கு நொடி நீ ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். அது ஒரு அனுபவம். ஆனா மற்றவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட முழுமையான ஒரு அந்த அனுபவத்திற்குள்ளாக இன்னும் வரலன்னு சொன்னா என்ன ஆகும்னா, இந்த நம்முடைய சுய என்ன சொல்றது முயற்சிகள், நம்முடைய பெருமை, நம்முடைய ரீசனிங், திங்கிங், இதெல்லாம் என்ன செய்யும்னா நம்மை தடை பண்ணும். அவரை அவர்கிட்ட கேட்கறதற்கு நம்மை தடை பண்ணும். இதனாலதான் அது அவர் எல்லாருக்கும் கொடுக்க ஆயத்தமா இருந்தா கூட ஒரு சிலரே அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு வரைக்குமே ஒரு சிலர் தான் அதை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அந்த ஒரு சிலராய் நாமும் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். நாம் எல்லாருமே நமக்கு உடனே ஒரு ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டம், ஒரு தேவை, ஒரு பிரச்சனைனா நாம உடனே என்ன செய்யணும்னா ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும். கர்த்தரிடம் நாம் திரும்ப வேண்டும். அதை மறந்துடவே கூடாது. அவ்வளவுதான். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இருக்கிற சூழ்நிலையில ஒருவேளை நம்ம கர்த்தரை விட்டு தூரமா போயிருக்கலாம், அல்லது கர்த்தரை மறந்து இருந்திருக்கலாம். நம்ம அங்கே இருப்போம், ஆனா கர்த்தரை மறந்துருப்போம். ஏதோ ஒன்று. பட் உடனே நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டும். அப்படி செய்யும்போது அதுதான் அவர் சொல்றாரு, கம் இஸ் காலிங், என்னிடத்துல வாங்க அப்படின்ற அழைப்பை கொடுக்கிறாரு. 2-3 வசனத்துல பார்க்கும்போது, நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பார்கள். எவ்வளவு தெளிவா சொல்றாருல. all our efforts and all our plans would be in vain. அதுல நாம எதையும் சம்பாதிக்க முடியாது, எதையும் அச்சீவ் பண்ண முடியாது. எல்லாம் விருதா. கட்டுகிறவன் கட்டுகிற பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிற பிரயாசம் விருதா.
இல்லையா? அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். பாருங்க, இட் இஸ் வெரி கிளியர். இஸ் நாட் டாக்கிங் அபவுட் ஃப்ரூட் அண்ட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் அண்ட் wine and milk. He is talking about the spiritual nourishment. செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்ப என்ன ஆகும்? உங்க ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். நல்ல வெல் ஃபெட் சோலா இருக்கும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். நிறைய பேரு என்னிடத்தில் வாருங்கள் வந்துருவாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரைட் ஹார்ட் வேணும் நமக்கு. நமக்கு அந்த நொறுக்கப்பட்ட அந்த தாழ்மையான ஒரு இருதயம் இருந்தா தான், நான் ஒன்னும் இல்லை சுவாமி, உம்மாலே அன்றி என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அந்த லெவலுக்கு நம்ம வந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? கர்த்தரிடத்துல கேட்க முடியும். அப்படி நாம கேட்கும்போது அவர் நமக்கு எப்படி தர்றாராம்? இப்படி உச்சிதமான உன்னதமான ஆசீர்வாதங்கள், அபண்டன்ட் பிளெஸிங்ஸோட இட்டர்னல் பிளெஸிங்ஸும் அவர் தர்றார். அது ஒரு நமக்கு நித்திய உடன்படிக்கையான ஆசீர்வாதங்களாய், அது நிச்சயமான கிருபைகளாய் அது நமக்கு தருகிறார். அதற்கு உதாரணமாக நான் தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த யூத ஜனங்களுக்கு தாவீது, ஆபிரகாம், யாக்கோபு இவங்க எல்லாம் பரிசேயர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்திலும் கூட அவர்கள்தான் எங்கள் தகப்பன், அவர்கள்தான் பெரியவங்க, அவங்கள காட்டிலும் நீர் பெரியவரோ அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க. அதே போல இன்று வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தான். ஒன் செக்ட் ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்டில் லிவிங் இன் த சேம் ஃபெய்த். இன்னும் அவங்க மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில் தான் இருக்கிறார்கள். ஸோ அன்றைக்கு ஏசாயா அவர்களுக்கு அது அப்படி அவர் அதை சொல்றார். ஸோ நாம உலக பிரகாரமா எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல நம்ம ஆத்துமாவை திருப்திப்படுத்த முடியாது. மேல மேல வீட்டுக்கு மேல வீடு, காருக்கு மேல காரு, எல்லா செல்வம், அம்பானி அதானி எல்லாம் சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க. அது மாதிரி நாமும் சேர்த்திக்கலாம். ஆனா ஆத்மாவுக்கு அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம ஆத்மாவுடைய தாகத்தை அது திருப்தியே படுத்தாது. ஆனா அந்த மக்களுக்கு அந்த ஆத்மாவில தாகமே இருக்காது, அது செத்து போன ஆத்மாவா இருக்கும். அதனால அவங்களுக்கு அதை பற்றியே தெரியாது. ஆனா நமக்கு அப்படி இல்லை. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்முடைய உள்ளங்கள்ல, நம்முடைய ஆத்துமாக்கள்ல எப்பொழுதும் ஒரு தாகம் இருக்கும். இன்னும் இன்னும் ஆண்டவரை பற்றி அறியணும், இன்னும் இன்னும் ஆண்டவரோட நெருக்கமா இருக்கணும், இப்படிங்கிற ஒரு தாகம் இருக்கிறதுனால இந்த தாகத்தை திருப்திப்படுத்தக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் தான். அதனால்தான் சமாரியா பெண்ணுக்கிட்ட ஆண்டவர் யோவான் 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, என்னிடத்தில் இந்த தண்ணீரை குடிக்கிறவன் அவனுக்கு இனி தாகமே ஏற்படாது. அப்படி ஒரு தண்ணீரை நான் தருவேன், ஜீவ தண்ணீரை தருவேன். இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு? உங்களிடத்திலிருந்தே ஜீவ ஊற்று புறப்படுங்கிறார். நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், அப்புறம் நீங்களே ஜீவ தண்ணீரின் ஊற்றாய் மாறிவிடுவீர்கள். இதுதான் நம்முடைய ஆண்டவர். இப்படி அவரை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த விதமாக இந்த வசனத்திலும் நாம அப்படி பார்க்கிறோம். அவர் நமக்கு தருவது ஒரு இட்டர்னல் நரிஷ்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம அவரை நமக்கு எதிர்பார்க்கிறது. இதற்கு முக்கியமான ஒண்ணு, அவரண்டை திரும்பணும், அவரண்டை நாம் வரணும். இப்ப எப்ப பாரு நம்ம அவரண்டை திரும்பணும்னு சொல்லும்போது அது முக்கியமா இன்னொரு ஹிடன் இது என்னன்னா ரிப்பென்டன்ஸ். நம்ம இருக்கிற நிலைமையை அறிக்கை செய்து அவரிடத்துல நம்ம திரும்பும் போது, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு இந்த ஆத்ம போஷிப்பை நிறைவாய் தருவார். அதான் இந்த வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும், உங்கள் செவியை சாய்த்து. So listening is very, very important in Christian life. Listening is very important in Christian life. Second is, to whatever we have listened, it is important that we obey it.
ஒபீடியன்ஸ், லிசனிங், ஒபீடியன்ஸ் ரெண்டுமே நமக்கு தேவை. மூன்றாவது, நாம அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். we have to receive it. என்கிட்ட இருக்குன்னு இப்படி கமுத்தி போட்ட குடத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட பிடிக்க முடியாது. if you want water in a pot, the pot should be open and pot should be empty. pot should be empty. அந்த ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கணும், அந்த ஒரு தேவை உணரணும். அப்பதான் என்ன செய்ய முடியும், அந்த தண்ணீர் நிரம்பும். இப்ப அந்த தண்ணீர் கிட்ட போகணும், கேட்கணும். தண்ணீர் கிட்ட தண்ணி அங்க விழுட்டு இங்க வச்சுக்கிட்டு பானை வச்சிருந்தாலும் தண்ணி நிறையாது. தண்ணீர்கிட்ட போகணும், கேட்கணும். என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். திரும்பவும் அவர் சொல்றாரு, அதே வசனம் தான் நினைக்கிறேன். அடுத்து, இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். யார? தாவீது. நான் தாவீதுக்கு அழுன கிருபைகள் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, அவரை டெஸ்டிமனியா வச்சிருந்தேன், அவரை லீடரா வச்சிருந்தேன், அவரை ஒரு கிங்கா வச்சிருந்தேன். was a leader or a shepherd and then he became a king. So இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களினால நான் தாவீதை நினைத்தது ஆசீர்வதித்தது போல உங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். உங்கள் ஆத்துமா பிழைக்கும், உங்க ஆத்துமா சந்தோஷிப்பிக்கும், உங்க ஆத்துமா கொழுத்திருக்கும். அதனால ஒரு பெரிய வார்த்தை கொழுத்திருக்கும், திருப்தியா. in abundance your soul would be blessed, for which you should incline your ears. செவியை சாய்த்து அவருடைய சத்தத்தை கேட்கணும். அதுக்கு நமக்கு கொடுக்கிற ஒரே வாய்ப்பு வேதத்தின் மூலமாக. அதனாலதான் இந்த வேதத்தை திரும்ப திரும்ப வாசிக்கணும். இப்ப நிறைய பேரு, இப்ப நம்ம ஆலயத்துக்கு போறோம், எப்பவுமே நமக்கு எல்லாருக்குமே ஒரு சில அந்த ஹேபிட் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆலயத்துக்கு போயிட்டு வந்தோடனே இன்னைக்கு என்ன மெசேஜ்ன்னு அப்படியே ஃபேமிலியா டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த பேசிக் இப்போ 3 பாயிண்ட்ஸ்னா அந்த 3 பாயிண்ட் சொல்லிடுவோம். ஆனா அதோடைய விளக்கங்களை சொல்றப்போ ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவோம். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் அவர் ஸ்கிரிப்சர்ஸ். அது இட் வில் பி சோ ரெலவென்ட். இது நீங்க இப்ப ஒருத்தர் ப்ரீச் பண்ணும்போது நமக்கு அது அவர் ஒரு நோக்கத்துல அவர் சொல்லியிருப்பாரு, ஒரு தலைப்புல பேசியிருப்பாரு, அவர் அந்த தலைப்புல பேசிட்டோன்னு திருப்தியா இருப்பாரு. ஆனா கேட்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும், நம்முடைய இருதயத்துக்கு ஏத்த மாதிரி அந்த வார்த்தைகள் நம்மோடு கூட இடைப்பெறும். ஸோ தட் இஸ் த லிவிங் வேர்ட். த வேர்ட் ஹஸ் லைஃப். அதான் ப்ரூஃப். ஸோ இதை பயன்படுத்தி கொள்ளாதபடி நாம இருக்கக்கூடாது. நமக்கு அவ்வளவு எளிதாக இலவசமாக கிடைக்கிற இந்த காரியங்களை நாம் என்ன செய்யணும், அதிக பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். வெறும் கேட்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது, அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்கணும்னு சொல்லி யாக்கோபும் நமக்கு திரும்ப எச்சரிக்கிறார். ஸோ இங்க நம்ம பார்க்கும்போது செவியை சாய்த்து, நம்ம செவியை சாய்ச்சு அவரை கேட்கும் போது அவரை நமக்கு ஆசீர்வதிப்பதோடு நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு உறுதியானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா. தாவீதுக்கு செய்த உடன்படிக்கையை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்னு 4ஆம் புஸ்தகத்துல வாசிக்கிறதுபடி அவருக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாய் கடைசி வரைக்கும், இயேசு கிறிஸ்து வரைக்கும் அதை நிறைவேற்றியதை நாம் பார்க்கிறோம். சோ தாவீது நமக்கு ஒரு நல்ல குட் எக்ஸாம்பிள். அவரை ஒரு சாட்சியா வச்சிருந்தாரு, ஒரு தலைவராய் வைத்திருந்தாரு, அப்புறம் ஒரு ராஜாவாவும் ஆக்கியிருந்தார். ஆனா அப்படியே அவர் யாரை போல இருந்தார், இயேசு கிறிஸ்துவை போல இருந்தார். அதனாலதான் நாம பவுல் சொல்றாரு,
அவரை பற்றி அவர் அங்க சொல்லும்போது கர்த்தரே முதலே சொல்லிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு? இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், இவன் என் சித்தப்படியெல்லாம் செய். அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனாலே அதை பவுலும் திரும்ப கோட் பண்றாரு. அப்போ நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, அந்த அளவுக்கு அவரை போஷித்திருக்கிறார். அவ்வளோ அந்த தாவீதுடைய உள்ளத்தை அவர் அப்படி பக்குவப்படுத்தி அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய நம்பத்தகுந்த ஒரு மனிதனாய் அவரை மாற்றியிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் இதுதானே விருப்பம். ஆண்டவரே, உங்களோட சித்தத்தை நாங்க செய்யணும் சுவாமி, உனக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்பியும் நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னா, நல்ல அந்த தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு அந்த சிந்தையோடு ஆண்டவரிடத்துல நாம நெருங்கி ஜீவிக்கும் போது, அவரிடத்துல கேட்கும் போது, அவரண்டை திரும்பும் போது, அவர் சொல்வதை செவிகளை சாய்த்து கேட்கும் போது நமக்கு அதை அவர் நிச்சயமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். 1 சாமுவேல் 13:14 தான் அதை நம்ம வாசிக்கிறோம். அதாவது he had a sense of the heart of God, so he was a man after God's own heart. இதை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இதை யார் சொல்றாருன்னா, சவுல் கிட்ட சாமுவேல் சொல்றாரு. ஒரு ராஜ்யபாரம் எடுக்கப்பட்டது, அதற்கு பதிலா ஒருத்தரை அபிஷேகம் பண்ணியாச்சு. அவர் யாரு பண்ண சொல்லியிருக்கிறாரு? அவர் யாருன்னா, தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன். அப்ப இவரை பற்றி என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் தம்முடைய இருதயத்திற்கேற்ற மனுஷனாய் தாவீதை கண்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம இந்த விதமான ஒரு உன்னத ஒரு நிலையான உடன்படிக்கைக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த யூத ஜனங்கள் ஆக்சுவலா எப்பதான் அதை உண்மையா பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னா, 1000 வருஷ அரசாட்சியில தான் அதை பெற்றுக்கொள்வாங்க. தீர்க்க தரிசனம் எப்பொழுதுமே ஃபோர்த் டெல்லிங் இமீடியட்டா நடக்கும், கொஞ்ச நாளுக்குள்ள நடக்கும், ரொம்ப நாளுக்கு பின்பாக நடக்கும். இந்த சில காரியங்கள்ல அப்போ எக்ஸைல்ல இருக்கும்போது அவங்களுக்கு நடக்குது, எக்ஸைல்ல இருந்து வெளியே வந்த பிறகு நடக்குது. பூரணமாய் அது எப்பொழுது நிறைவேறும், ஒரு நித்திய உடன்படிக்கை எப்ப நடக்கும்னு சொன்னா, வருங்காலத்துல, அதாவது 1000 வருஷ அரசாட்சியில. ஏன்னா அதற்கான ஆதாரமான வசனங்கள் நமக்கு இருக்கு. இப்ப தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை என்பதனால அந்த வசனங்களையே நாம எடுத்து பார்த்தோம்னா, இப்ப எரேமியா 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எரேமியா 30:9, அதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா, தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். There will be a day when they will serve the king and the Lord and their king David. இது எப்ப நடக்கும்? இந்த காலகட்டத்திலேயே தாவீது இல்லையா? இப்பவே தாவீது மரிச்சாச்சு. அப்போ இவர் சொல்றது அவரை சேவிப்பார்கள், தாவீதையும் சேவிப்பார்கள், ஆண்டவரையும் சேவிப்பார்கள். When can that happen? It can happen only in the millennium. 1000 வருஷ அரசாட்சியின் போதுதான். அப்ப அந்த 1000 வருஷ அரசாட்சியில நடக்க போகிறத ஏசாயா இங்கேயே சொல்றாரு. பாருங்க, ஏசாயாவுக்கு எவ்வளவு ஒரு தொலைநோக்கு தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். அதனாலதான் ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருக்கு ஆண்டவருடைய எல்லா he was so
knitted with the life of Lord Jesus. அவர் பிறப்பு, அவர் இறப்பு, அவர் வளர்ப்பு, அவர் செய்த காரியங்கள், அவர் செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதே மாதிரி எசேக்கியலுக்கும் இப்படிப்பட்ட ஒரு இதை கொடுத்திருக்கிறார். இந்த தாவீதுடைய உடன்படிக்கையை பற்றி சொல்றாரு. எசேக்கியல் 34 அதிகாரம் 23, 24 வசனங்களில நம்ம பார்க்கும்போது அங்க என்ன பார்க்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை, நான் சொன்னேன் இல்லையா, அவரை கிங் ஆக்கியிருக்காரு, அவரை லீடர் அல்லது ஷெப்பர்ட் ஆக்கியிருக்கிறாரு, அவரை ஒரு சாட்சியாகவும் வைத்திருக்கிறார். இதுதான் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை. 3 நிலையில் அவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்ப இங்க நாம பார்க்கிறோம், மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். ஐ வில் பி தேர் லார்ட் அண்ட் டேவிட் வில் பி தேர் கிங். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். இப்போ இத யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு. அது எசேக்கியலுக்கு சொல்லியிருக்காரு. இதே எசேக்கியலுக்கு 37 அதிகாரம் 25 வசனத்துல நம்ம இதெல்லாம் அப்படி ஒரு பல இடங்களில் அவர் பல தீர்க்கதரிசிகள் மூலமாக இதை உறுதிப்படுத்தும் போது இது நிச்சயமாய் உறுதியான ஒரு வார்த்தைகள், உறுதியாய் நிறைவேற போகிற ஒரு வார்த்தைகள் என்பது நமக்கு ஆதாரமா இருக்கிறது. அப்போ இதுல இன்னொரு ஆதாரம் என்ன? இந்த 1000 வருஷ அரசாட்சி என்பது நிச்சயமாய் இருக்க போகிறது. இதுவும் இன்னொரு ஆதாரம், நமக்கு ஆதாரமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இப்போ 25 வசனத்துல என் 25 பின்பகுதியில பாத்தீங்கன்னா, அதிலே என்றைக்கும் குடியிருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் அதுல குடியிருப்பாங்க. அவங்க பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அங்கு குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். பாருங்க, திரும்பவுமா அதை அவர் அங்க உறுதிப்படுத்துகிறார். சோ அந்த 4ஆம் வசனத்துல தாவீதோடு பண்ணின நித்திய உடன்படிக்கை, அது எப்படி அது நமக்கு சொந்தமாகிறது, அதை எதை பற்றி சொல்லுகிறது, இது எப்ப நிறைவேறும் என்பதையும் அந்த கால கட்டத்தையும் நாம் பார்க்கிறோம். வேதத்துல அநேக பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அந்த பிரின்சிபிள் ஆஃப் டைம் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். அது கர்த்தருடைய எல்லா காலத்திலும், எல்லா செய்திகளிலும், எல்லா அறிவிப்புகளையும் நம்ம பார்க்கிறோம். இந்த காலம் ஒரு குறிப்பிட்ட விதத்துல அதை அறிவித்து கொண்டே இருக்கு. பாத்தீங்கன்னா, முந்தின அதிகாரத்துல பார்த்தோம் இமை பொழுது அப்படின்னு, அது ஒரு காலகட்டம். அப்புறம் என்ன பார்த்தோம்? அற்ப காலம். இல்ல, இப்படி காலத்தை தொடர்ந்து அப்படியே ஒரு த்ரெட் வந்துகிட்டே இருக்கு. த்ரூஅவுட் த பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ் வி ஃபைண்ட். ஸோ காலத்தோடு இசைந்த ஒரு வாழ்க்கை நமக்கும் அவசியம். காலத்தை அறிவுகிற அறிவு, காலத்தோடு இசைந்த ஒரு வாழ்வு, காலத்தை புரிந்து கொள்ளுகிற உணர்வு, இதெல்லாம் நமக்கு மிக மிக அவசியம். ஏன்னா கடைசி நாட்கள்ல பலவிதமான ஆயத்தங்கள்ல இது ஒரு முக்கியமான ஆயத்தம். காலத்தை அறிந்து கொள்ளுகிற, காலத்தை புரிந்து கொள்ளுகிற உணர்வோடு வாழ்கிற ஒரு வாழ்வு. இப்ப 5ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். இந்த ஜனங்க ரொம்ப மனதளவுல என்ன ஆகுமோ, எப்படி இருக்கிறோமோ, அப்படியே ஒரு தவிப்புல இருக்காங்க. இன் ஆல் சென்ஸ், அதாவது சிறைப்பட்டதுனால அப்படி ஒண்ணு, அப்புறம் ஆவிக்குரிய ஒரு வறட்சி, இப்படியான ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்,
நான் உங்களுக்கு எல்லாம் நிறைவாய் தருவேன், நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னண்டா வரணும்னு அந்த ப்ராசஸ சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் அவ்வளோ நீ என்னிடத்துல வந்துட்டீன்னா நான் உன்னை என்ன செய்வேன், மேன்மைப்படுத்துவேன். அப்ப எல்லா ஜனங்களும் உன்னிடத்திலே வருவார்கள், ஓடி வருவார்கள் அப்படின்னு அவர்கள்ட்ட சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா ஆஹ் இந்த எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் வருவாங்கன்னு சொல்லி நாம் இந்த 1000 வருஷ அரசாட்சியை பற்றி வாசிக்கும் போது இதை நாம அறிந்து கொள்கிறோம். எல்லாரும் அந்த இஸ்ரேலுக்கு வருவாங்க, எல்லாரும் அந்த எருசலேமை நோக்கி ஓடி வருவார்கள், பல இடங்களிலிருந்து ஓடி வருவார்கள், இப்படிலாம் நாம பார்க்கிறோம் இல்லையா? அந்த வசனத்துக்கு ஏற்ற விதமாக தான் இங்கேயும் அவருக்கு அவர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக அவர் அங்க சொல்வதை போல் பார்க்கிறோம். இதேதான் ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலையும் அவர் திரும்ப சொல்றத பார்க்கிறோம். அந்த இடத்துல நம்ம 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க என்ன பார்க்கிறோம்னா 5ஆம் வசனம், அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம், எவ்வளவு பேரு, கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். அப்புறம் அதே மாதிரி 9ஆம் வசனத்திலையும் நாம அதை வாசிக்கிறோம். அங்க என்ன நாம பாக்குறோம்னு சொன்னா, அங்க தீவுகள், கப்பல்கள், அதனோடு கூட வரக்கூடிய பிள்ளைகள் பொன் வெள்ளி எல்லாம் கர்த்தரி நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்திற்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீசின் கப்பல்களோடு காத்திருப்பார்கள் என்று சொல்லி நாம அங்க பார்க்கணும். சோ பொண்ணு வெள்ளி எல்லாவற்றையும் கொண்டு வருவாங்க, பல தேசத்திலிருந்து வருவாங்க, எல்லாரும் they will flock to Israel. Why? Because God has lifted them. அந்த காட்சி, அந்த நிகழ்வு எப்ப நடக்கும்? 1000 வருஷ அரசாட்சி. இப்ப அதுக்கு துவக்கமா தான் இந்த யுத்தம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அத நோக்கத்தோட தான் இந்த யுத்தம் எல்லாம் நடக்குது. எருசலேமை மேன்மைப்படுத்த, எருசலேமில் அந்த ஆலயம் கட்டப்பட, அதற்காக இதெல்லாம் நடந்த ஆரம்பமா இருந்தாலும் இதுதான் அதனுடைய முடிவு. அல்டிமேட் எண்ட் வில் பி திஸ். ஸோ இதைத்தான் இந்த 55ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். மொத்தமா இதுல நம்ம பார்க்கறது என்னன்னா, கர்த்தருடைய ஆளுமை தன்மையை பார்க்கிறோம். அவர் எல்லா இடத்துல இருக்கிற ராஜாக்களையும் மக்களையும் பொன்னையும் வெள்ளியையும் எல்லாவற்றையும் இங்க கொண்டு வந்து கர்த்தர் இடத்துக்கு திரும்புவார்கள் என்று நாம் பார்க்க. அந்த நாள் எவ்வளவு அருமையான ஒரு நாளா இருக்கும்னு நாம காத்திருக்கலாம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. 6வது வசனம் பாருங்க, மறுபடியும் ஒரு காலகட்டத்தை சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். There is a time when we can find God. அப்ப அந்த சமயத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நமக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. ஒரு ஒரு இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்குறாங்க இல்லையா? இப்போ யாராவது ஒருத்தரை பார்க்கணும், பிஎம்ஐ பார்க்கணும், பிரசிடென்ட்டை பார்க்கணும், இல்லை ஒரு கம்பெனி சிஇஓவை பார்க்கணும், ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னா யூ ஆர் கிவன் அ ஸ்லாட். ஸோ டைம் ஃப்ரேம், எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஃப்ரேம் இஸ் இம்பார்ட்டன்ட். அது மாதிரி இங்கே த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் த கிங் ஆஃப் கிங்ஸ் இஸ் அவைலபிள், அஃப்கோர்ஸ் ஆல்வேஸ், at any time. But there is a special time when you can find him. அது அந்த நேரத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த 10 கன்னிகைகள் இதை வாசிக்கும் போது நம்ம அதை தானே பார்க்கிறோம். அந்த டைமை மிஸ் பண்ணியாச்சுன்னா you will be at loss forever. ஸோ நாம எப்படி இருக்கணும், அந்த நேரத்துக்காக அப்படியே காத்திருக்கிறவர்களாய், அந்த நேரத்துக்காக விழிப்பாய் இருக்கிறவர்களாய்,
ஆயத்தமாய் இருக்கிறவர்களாய் நாம் இருக்கப்பட வேண்டும். பொதுவா இதுக்கு நம்ம இந்த கண்டடையத்தக்க சமயம்னு எது சொல்றோம் அப்படின்னா அதிகாலமே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா வேதத்துல அப்படி வாசிக்கிறோம். அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இங்க என்ன சொல்றாரு? கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள்னு சொல்றாரு. சோ அதிகாலம்னு வச்சுக்கிறோம். பட் காட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் டு அவர் கால். we can always seek him. அதுதான் that is the uniqueness of our God. No procedure, no protocol, no methodology, எதுவும் இல்லை. நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான நாட்கள்ல அந்த பிள்ளைங்க பெண்கள் கோயிலுக்கெல்லாம் போகணும்னா காலையில எழுந்திரிச்சு குளிச்சு அப்படியே ஈரத்தோட போவாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் நமக்கு தேவையே இல்லை. கர்த்தர் அப்படியெல்லாம் நம்ம இடத்துல கேட்கல. ஆனா ஆல் த மோர் வி சார்ட் ஆஃப் டேக் இட் ஃபார் கிராண்டட், இக்னோர். இல்ல இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் இருந்திருந்தா கூட நம்ம செய்வோம் போல. ஒண்ணுமே இல்லாதனால நிறைய சமயம் நம்ம என்ன செஞ்சிடறோம்? we are so lethargic about seeking God. பட் அவரை முதலாவது தேடணும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் முதல்ல அவரை தேடிட்டோம்னா எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்பட்டோம்னு நமக்கு சொல்லப்படுறத நாம பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துல துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். திரும்பு திரும்பு, கம், என்னிடத்தில் வா, நான் சொல்றத கேளு, செவியை சாய்த்து கேளுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா இதுதான். நீ இப்ப இருக்கிற நிலைமையை விட்டு திரும்பு. ரிப்பென்டன்ஸுக்கே ஒரு அர்த்தம் எப்படின்னா 360 degrees about turn. நீ நிக்கிறத ஒரு டோட்டல் அபவுட் டர்ன். அந்த வழியில போகாத. இனி உன்னுடைய நினைவுகள் அந்த நினைவுகளா இருக்கக்கூடாது. நீ இந்த பக்கம் திரும்பு, என்னிடத்துல வா. அப்ப என்ன செய்வாரு? அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்ம இவ்வளவுதான் செய்யணும், அவர் நம்ம மேல மனதுருகிடுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். உன்னுடைய சரீரம் எல்லாம் நாற்றம் பிடித்து பாவத்தினாலே அழுத்தப்பட்டு பெரிய மூட்டைய சுமந்துட்டு நீ எப்படி இருந்தாலும் சரி, செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, turn towards God. அவரை பாரு. Look fully on his face, upon his face. You have to only turn to God and look fully upon his face. He will bless you. He will bless you in abundance. He will fulfill all that you want. You will be made clean. First of all, you will be made clean. You will be robed with his righteousness. Then you have all the blessings following. So, when should that happen? Now. Seek him now. இதுதான் ரட்சணிய நாள். இதுதான் அனுக்கிரக காலம். இன்றைக்கு தான். ஸோ அதை நாம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுதான் முக்கியமான செய்தி. ஏன்னா he is willing to forgive us. He is willing to bless us. He is willing to fill all what we want. அவர் இடத்துல வந்துட்டா குறைவையெல்லாம் நிறைவாக்கி விடுவார். எதுல எல்லாம் குறைவா இருக்கிறோமோ அதையெல்லாம் நிறைவாக்கிடுவார். அப்போ நம்ம அவரிடத்துல இருந்து திரும்பணும். இந்த திரும்புறதுங்கிறதுக்கு பேர் தான் ரிப்பென்டன்ஸ். அப்படின்னா என்ன? அந்த வசனத்துல வாசிக்கிறோம். உன் வழிகளை விட்டு திரும்பு, உன் நினைவுகளை விட்டு திரும்பு. இது ரெண்டு தான். Your actions and your thoughts must turn towards God. Then he will do the rest. So அவரிடத்துல வந்த பிறகு திரும்ப அந்த வழியில நாம போக முடியாது. சோ இங்க தெளிவா சொல்லிட்டாரு. நாட் ஓன்லி யுவர் ஆக்ஷன்ஸ் பட் ஆல்சோ யுவர் தாட்ஸ். ஏன்னா wickedness can be in action, it can be in your
thought also. நம்ம புதிய ஏற்பாட்டுல மலை பிரசங்கத்துல வாசிக்கிறோம். நினைவுகளால நம்ம ஒருத்தரை கொலை செய்ய முடியும், நினைவுகளால நாம ஒருத்தரை எரிக்க முடியும், நினைவுகளால நாம ஒருத்தரை கேவலப்படுத்த முடியும், நினைவுகளால பயங்கரமான பாவங்களை செய்ய முடியும், அருவருப்பான செயல்களை செய்ய முடியும். எல்லாவற்றையும் நினைவுகளாலேயே செய்ய முடியும். கைகளால ஒன்றுமே செய்யாம இருக்கும். We may think that no one knows about it, but God knows all our thoughts. நம்ம இம்மைகளை சோதித்தறிகிற தேவன் கடைசி நாள்ல நம்முடைய எண்ணங்களை எல்லாம் நியாயத்தில் கொண்டு வந்து வைப்பார்னு பிரசங்கி சொல்றார். So அதுதான் turning towards God. We have to repent. We must turn towards God. So the battle, commentator சொல்றாரு, கிறிஸ்டியன் லைஃப்ல பேட்டில் கிரவுண்டே தாட் லெவல்ல தான், நாட் இன் த பிசிக்கல் லெவல், இட் இஸ் இன் தி தாட் லெவல். அதனாலதான் 2 கொரிந்தியர் 10:5 எங்கள் எண்ணங்களை எல்லாம் நாம் சிறைப்படுத்தி அதை என்ன பண்றோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்துகிறோம் அப்படின்னு 2 கொரிந்தியர் 10:5 வாசிக்கிறோம். ரோமர் 12:2 மனம் புதிதாகுகிறதினாலே மறுரூபமாகிறோம் என்பதை அங்கே வாசிக்கிறோம். இது எல்லாம் நமக்கு when is it possible? When we turn to God. We have to only turn to God. No other procedure is important. இதை செய்தோமானால் சின்சியரா உண்மையா செய்ய போனா கர்த்தர் நமக்கு மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார். நம்ம இவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதத்தினால நம்ம ஆத்துமா குலுக்கும்படியாக அவர் நம்மை திருப்தியாக்குகிற ஆண்டவராய் இருக்கிறார். All whatever you want, there may be so many yearnings in your spirit, in your soul, all that will be fulfilled. இப்போ 8 நீங்க பாத்தீங்கன்னா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொன்னார். We are so different from God, even though we are made in His image. The sin of this world has corrupted, has marred our image. இப்போ தீயில அகப்பட்ட தீ காயங்கள் பட்ட ஒரு உருவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அது அந்த அழகே அந்த முகத்துல இருக்காது, அந்த உருவத்துல இருக்காது, பூரா காயங்களாகவும் இதாகவும் இருக்கும். அது போல அதுல ஒரு இதையே நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி நமக்கும் அவருக்கும் அவ்வளவு டிஸ்டன்ஸ். ஏன்னா அவர் தன்னை போலவே தான் அவர் நம்ம படைச்சாரு. ஆனா இந்த பாவங்கள் நம்மை என்ன செஞ்சது, அக்கிரமங்களும் பாவங்களும் நம்ம இப்படி உருமாற செய்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். ஆனா இதுல இந்த வாழ்க்கையில நம்ம மேல மேல தேடி தேடி வரும்போது அவருடைய இருதய துடிப்பும் நம்முடைய இருதய துடிப்பும் ஒன்றாக கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் விளங்கி கொள்ளுகிற, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவீதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தாரு. தேடி பிடிச்சு யாருன்னு பார்த்தாரு, தன் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி, இவன் என் சித்தப்படியெல்லாம் செய்வான்னு அவர் சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷனால அதை செய்ய முடியும். ஏன்னா he has created us in his image. We can easily understand his plans and purposes, his thoughts. Only thing is, what is hiding us? That sin. அதை நீக்கி நாம ஆண்டவரிடத்துல அவருடைய மன்னிப்பை பெற்றவர்களாகும் போது இந்த அவருடைய நினைவுகளும் நம்ம நினைவுகளும் ஒன்றாக வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு தூரமா தான் அது இருக்கும். எவ்வளவு தூரமா இருக்கும்னு சொல்றாரு பாருங்க, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இந்த அளவுக்கு அந்த நம்மை பிரித்து இருக்கிறது. இந்த 103ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிப்போம், அவ்வளவு பிரித்து இருந்தாலும் அவருடைய மன்னிப்பும் அவருடைய அன்பும்
அவருடைய கிருபையும் என்னவா இருக்குமா, இந்த பிரிட்ஜ் பண்ணிரும் அப்படிங்கிறார். 103 சங்கீதத்துல அதை தான் நம்ம வாசிக்கிறோம். அப்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ. ஆனா அதுதான் ரியாலிட்டி, அப்படிதான் இருக்கு. ஆனா இட் கேன் பி பிரிட்ஜ்ட் by his grace, by the blood that he shed on the cross, which can happen only when you turn towards him, when you seek him, when you listen to him, and when you obey him. அப்பதான் இது நடக்கும் என்பதை அவர் சொல்வதை நாம பார்க்கிறோம். பட் distance between God and man is revealed here. சரி, 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் என்ன பார்க்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, மாரியம் உறைந்த மலை. நம்ம எப்பவுமே இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் இப்படி ஒரு கிரியேஷன்ல இருந்து எக்ஸாம்பிள் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆல்வேஸ் தே வில் பிரிங் ஃபோர்த் சம் illustrations from the creation itself. இங்க பார்க்கிறோம் மாரியும் உறைந்த மலையும். அப்படின்னா மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இப்ப மழையும் பனியும் வந்து ஒரு செடிக்கு, ஒரு விதைக்கு, ஒரு முளைப்ப பூமியிலிருந்து பலன் கிடைப்பதற்கு மிக மிக அவசியம். மழையும் அவசியம், பனியும் அவசியம். புற்கள் எல்லாம் பூக்கிறதற்கும் அந்த பூண்டுகள் எல்லாம் செழிக்கிறதற்கும் அந்த கிரவுண்டு மாய்ஸ்சர் இருக்கிறதற்கும் பனி அவசியம். மழை தண்ணீர் பாயறதுக்கு, நீர் பாசனத்துக்கு மழை தேவை. இப்ப இதெல்லாம் வந்து திரும்பி அவரிடத்திலேயே போகுமா அப்படின்னு சொன்னா கட்டாயமா போகும். அதுதான் நம்ம ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள்னு படிக்கிறோம். வாட்டர் சைக்கிள் எவாபரேஷன் ஆகும், அப்ப அது போகும். அது ஒரு ஆஸ்பெக்ட். அது இல்லை, அது திரும்பி போகிறதற்கு முன்பாக இந்த பூமியில விழுங்கும் போது அது என்ன செய்யுது? விளைவிக்குது, பலன் கொடுக்குது. அது போல கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வசனம் வெறுமையாய் திரும்பி போகாது. அதனுடைய பர்பஸ நிறைவேற்றி அந்த ஆத்ம பலனோடு அது திரும்பி போகும். அதுதான் இந்த வசனத்துல நாம வாசிக்கிறோம். அது அவர் அனுப்பின காரியத்தை செய்யும்படி அந்த வார்த்தை நிச்சயமா அது அந்த உள்ளத்துல கிரிய செய்யும். அதனாலதான் நம்ம சின்ன சண்டே ஸ்கூல்ல, விபிஎஸ்ல எல்லாம் நம்ம ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, அப்ப விதைச்ச விதை பிற்காலத்துல எப்பவோ ஒரு காலத்துல அது என்ன செய்யுது? பலன் கொடுக்கத்தான் செய்யுது. எவ்வளவு சாட்சிகளை கேட்டிருக்கோம் இல்லையா? எப்பவோ சின்ன வயசுல படித்த வசனங்கள் அவளுக்கு அந்த சரியான சமயத்துல ஞாபகத்துக்கு வந்து அந்த நேரத்துல அந்த நம்பிக்கையை கொடுத்து அவங்களுக்கு ஹீலிங்கோ அல்லது கம்மிங் டுவர்ட்ஸ் காடோ சால்வேஷனோ ஏதோ ஒன்றுக்கு அந்த சின்ன விதை. ஏன்னா அது ஒரு நாளும் வீணாய் போகாது. அந்த விதை தன் காரியத்தை செய்தே ஆகும். இதுதான் நம்முடைய ஊழியத்தினுடைய நம்பிக்கையும் கூட. நம்ம சொல்றப்போ ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவமான நிலைமை அவர்களுக்கு இல்லாம இருக்கலாம், அவர்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். ஆனா ஒரே நம்பிக்கை என்னன்னா, அது தான் செய்ய வேண்டியதை செய்யாமல் திரும்பாது. It will fulfill the purpose for which it was sent. அதுதான் இந்த வசனத்தின் மூலமா நாம பார்க்கிறோம். It will definitely accomplish. ஸ்பர்ஜனும் அதேதான் சொல்றாரு. The word of God shall never return to him void. So இப்போ கர்த்தர் நம்ம இடத்துல பேசுறப்போ, கர்த்தர் ஏதோ பேசுறாரு, பேசணும் அதனால பேசுறாரு அப்படி அல்ல இல்லையா? அது நமக்கு நல்லாவே தெரியும்.
அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தையினாலே சுகம் உண்டு. வசனத்தை அனுப்பி குணமாக்கும். ஒரு வசனத்தினாலே நமக்கு என்ன கிடைக்கும்? குணம் கிடைக்கும். அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். அவருடைய வசனம் நம்மை எழுப்பும். அதனால அந்த வசனம் இட் ஹஸ் பவர். காட்ஸ் வேர்ட் ஹாஸ் பவர். காட்ஸ் வேர்ட் ஹாஸ் அ லைஃப். காட்ஸ் வேர்ட் ஹாஸ் அ பர்பஸ். இட் ஹாஸ் அ பிளான். ஸோ அவர் பேசுறது, அந்த வசனத்தை நம்ம, அதனாலதான் நான் சொன்னேன் இந்த வேதத்தை திரும்ப திரும்ப வாசிக்கணும்னு. அதை நம்ம வாசிக்கிறதுனால நம்ம ஒரு நேரம் அதனுடைய அந்த பவரால நம்ம சில காரியங்களை அனுபவிக்க முடியும். ஒரு சில நேரம் அது கொடுக்கிற ஜீவனால நமக்குள்ளது உயிர்ப்பிக்கப்படும். ஒரு சில நேரம் அவருடைய சித்தத்தை நமக்கு விளக்கி தரும். ஸோ இட் இஸ் அ மல்டி டைமென்ஷனல், என்ன சொல்றது, all put into a nut, a capsule, that is the word of God. ஸோ அதனால அதை நாம பல விதங்களிலே பயன்படுத்த முடியும். பல விதங்களிலே அதை நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஸோ we should never take lightly about reading this word. அடுத்து இன்னொரு விதத்துல அவர் ஏதோ ஒரு பெரிய விளங்க முடியாத ரகசியங்களை சொல்றாரு, விளங்க முடியாத காரியங்களை அவர் சொல்றாரு. இதை நாம எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாம கூட நினைக்கலாம். ஆனா there is a purpose. ஒரு காலகட்டத்துல இந்த ஜனங்களுக்கு விளங்காதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணினாரா, எல்லாத்தையும் முத்திர போடுன்னு சொல்லியிருக்காரு. ஏசாயாவுக்கு கூட முத்திர போடுன்னு சொல்லியிருக்காரு. தானியலுக்கு கூட முத்திர போடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி அந்த சில தரிசனங்களை முத்திர போடு அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அந்த காலகட்டத்துல அவங்களால அது விளங்கி கொள்ள முடியாதுன்னு. we are now in a time again, we are in the season of the end times. ஸோ இந்த டைம்ல, இந்த காலகட்டத்துல நமக்கு எல்லாவற்றுக்கும் அவர் விளக்கி தருகிறார், வெளிப்படுத்துகிறார், வெளிப்பாடுகளை தருகிறார், அந்த ரகசியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்கிறார். அதில் இருக்கிற நோக்கங்கள் நாம் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுகிறார். ஸோ இதை அதனாலதான் இந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப வாசிக்கணும். மூன்றாவதாக, அவர் ஒரு நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை கொடுங்க. இதெல்லாம் நம்ம சைடு. இப்ப அவர் சைடு, he has sent it with a purpose. அந்த பர்பஸ் நிறைவேறணும். அந்த வசனத்தை நமக்கு கொடுக்கறதுனால அவருடைய பர்பஸ் அங்க நிறைவேறணும். அது வரைக்கும் அதுவும் செய்ய வேண்டியது செய்யாம திரும்பாது. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ in all ways, in every way, it has a power, it has a plan, it has a purpose, and it has life. So it is very essential that we read and reread, learn, unlearn, and relearn these scriptures. Very, very essential. அதற்காகத்தான் நாம் இப்படி படிச்சு கொண்டிருக்கிறோம். 12ஆம் வசனத்துல, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்படுவீர்கள், சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அங்கிருந்து வரவங்களுக்கு சொல்றாரு, பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ஸ் 12ஆம் வேர்ஸ் என்ன அப்படின்னா, when people return back to God, when people come from exile, அது immediate. When people from the different environment, different what should I say, circumstances, they turn to God, even the creation is very happy because you are saved. மனம் திரும்பின ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகம் கலிகூரும்னு பார்க்கிறோம். So the whole creation is happy about what is happening around in you, what is happening in you. You are turning to God. இது
லிட்டரலா பாத்தீங்கன்னா அந்த எக்ஸைல் பீப்புள் கம்மிங் பேக். அதுக்கு அந்த எருசலேமை சுற்றி இருக்கிற மரங்கள், அங்க இருக்கிற மலைகள் எல்லாம் தே வில் ஆல் பி வாட் ஷுட் ஐ சே ஹாப்பி அபவுட் திஸ். அடுத்து 13வது வசனத்துல பார்க்கிற காரியம் என்ன? உங்களுக்குள் நமக்குள் ஏற்பட்டிருக்கிற the transformation. When we seek God, when we turn to God, when we become His children, what will be visible? A total transformation. What is that? முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம். முட்செடின்னு அர்த்தம் என்ன? cursed. A cursed person. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? A person who can sting somebody. முட்செடி வார்த்தையில, செயல்கள்ல, எண்ணங்கள்ல நல்லதே இருக்காது. பட்டாலே குத்து. ஆனா அது இப்ப எப்படி ஆயிடுச்சு? தேவதாரு விருட்சமாய் மாறிடுச்சு. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஜீவனை கொடுக்கக்கூடிய, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய, ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய. முள்ள பார்த்தா அந்த பாதையில போலான்னு யாராவது போவாங்களா? இப்படிப்பட்ட விருட்சங்கள் இருந்தா என்ன நினைப்போம்? நல்ல ஒரு செழிப்பான இடமா இருக்கு, போவோம். சோ அப்படி ஒரு மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்படும், எழும்பும். அதுக்கு பதிலாக காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி. மிருது செடிக்கு அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும். பட்ல இட் ஹாஸ் அ கிரேட் குட் ஃப்ராக்ரன்ஸ். இந்த மிருது செடிக்கு அடியில நேசர் நின்றாருன்னு உன்னத பாட்டுல வாசிக்கிறோம். இந்த மிருது செடி ஒரு ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு அடையாளம். கொரிந்திய புஸ்தகத்துல நாம வாசிக்கிறோம், நாங்கள் கிறிஸ்துவ சுகந்த வாசனைகளாய் நற்கந்தங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். வாசனை எழுப்பக்கூடிய அப்படிப்பட்ட we can spread the fragrance of God's love. We are able to spread the fragrance of God's forgiveness. We are able to spread the fragrance of God's holiness. அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம வாழ்க்கையில ஏற்படும் எப்போ அவரண்டை திரும்பும் போது. The salvation, you see, the glorification of the salvation we read in these verses. And the power of the word of God we read in these verses. என்ன செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும்? அதுதான். இப்படி இருந்த ஆளு இப்படி மாறியாச்சு. எப்படி முடியும்? இந்த திரும்பினதுதான். 360 டிகிரியில நீ திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டு அவர் சத்தத்தை கேட்கறதற்கு வேதத்தை வாசித்து அவரோடு அந்த உறவுல, ஜப உறவுல நீ நிலைத்திருக்கிறப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்குமாம். நித்திய அடையாளம். அவருக்கு கீர்த்தி, கர்த்தருக்கு கீர்த்தி. You will never glorify yourself. All glory will be only to the Lord and the Savior. So that is what will happen when you turn to Him and listen to Him. So all the barrenness, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வெறுமை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கனித்தராத தன்மை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வறட்சிகள், நம்ம முள்செடி தான். அதுதான் சரியான அடையாளம். சாபம். நம்மால ஒரு நன்மை இருக்காது. பேசுனாலே, வாயை திறந்தாலே பிரச்சனை, வாயை திறந்தாலே குத்துற மாதிரி பேச்சுக்கள். ஆனா அது நம்ம எப்படியாக்கு மாத்திருவாரா? கனித்தரக்கூடிய, ஆசீர்வாதமாக்கக்கூடிய ஒரு அழகான தேவதாரு விருட்சமாய் நம்மை. That is the power of His restoration. Power of His restoration. So we should not delay. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். தேடினோமானால் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை அவர் வச்சிருக்கிறார். ஆத்துமாவை கொடுத்ததாக்குகிறார், ஆத்துமாவை நிறைவாக்குகிறார். அதோடு மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கு நாம் அடையாளங்களாய் மாறிவிடுவோம்.
மற்றவர்களுக்கு கனி தருகிற, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகிற, அநேகரை நம்மண்டை இழுக்கிற, அவர் கர்த்தரண்டை இழுத்து வருகிற ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு மக்களாக நம்மை மாற்றி விடுவார். ஏன்னு சொன்னா அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அந்த வல்லமை உள்ள இந்த வார்த்தையை எப்பொழுதும் நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து வாசிக்கணும், தொடர்ந்து நாம் அதை பின்பற்றவும் வேண்டும். இந்த அதிகாரத்துல முக்கியமா வலியுறுத்துறது அதுதான். அதோடைய ஃபுல் குளோரிஃபிகேஷன் கடைசி வசனத்துல பார்க்கிறோம். The transformation and that restoration and all that. But the thrust is on the word of God. How we should listen to him. Why we should turn to him. We read the purpose, God's purpose in this chapter. There we go. எங்கள் நல்ல தகப்பனே, சுவாமி, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, தகுதியில்லாத எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்டெடுத்து, தேடி, கண்டுபிடித்து, உம்முடைய இருதயத்திற்கேற்ற மனுஷராய் மாற்றும்படியாக நீர் சித்தம் கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள வசனங்களை எங்களுக்கு நீர் தந்ததற்காக ஆண்டவரே, அது எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக, எங்களை உருவாக்குகிறதற்காக, எங்களை மாற்றுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கு நாங்கள் விட்டு கொடுக்க இணங்க உதவி செய்யும். ஏதோ ஒரு நாளுக்கு அனுபவம் அல்ல சுவாமி. தினமும் நாங்கள் இப்படியாக உம்மண்டை வந்து நெருங்கி எங்களை புதுப்பித்து, எங்களை கழுவி சுத்திகரித்து, ஆண்டவரே உம்மோடு கூட இந்த உறவில பலப்படுறதுக்கு நாங்க பிரயாசப்பட, அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய சுவாமி. அதைத்தான் நீர் எதிர்பார்க்கிறீர். அப்படி நாங்க செய்யும் போது நீர் எங்களை ஆண்டவரே ஆசீர்வாதமான கனி தருகிற ஒரு நல்ல தேவதாரு விருட்சங்களாக, ஆண்டவரே சுகந்த வாசனையை கொடுக்கக்கூடிய மிருது செடிகளாக எங்களை மாற்றுகிறீர் சுவாமி. நாங்க முச்செடியை போலதான் இருக்கோம், காஞ்சோரி மாதிரிதான் இருந்தோம். ஆனா உம்மண்ட வர 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 கொஞ்சம் கொஞ்சமா எங்களில் இருக்கிற சுபாவங்கள், இயல்புகள் எல்லாம் மாறி இவ்வளோ அருமையா எங்களை நீர் ஆசீர்வதிக்க எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை தந்திருக்கிறீர். ஒரு நல்ல எதிர்பார்ப்பை கட்டளையிட்டு இருக்கிறீர். அந்த மாற்றங்களை நாங்களே உணரும்படி செய்கிறீர் சுவாமி. நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்படியான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவர் வீட்டிலும், குடும்பங்களிலும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் நேரிடவும். அது மாத்திரம் அல்ல சுவாமி, நாங்க we should spread this fragrance, we should spread this good news. Lord, we should be useful, fruitful, so that others can be benefited. அநேகரை உம்மண்டை நீர் ஓடி வர செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியாய் நாங்க எல்லாரையும் உம்மண்டை திருப்புறதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தாரும். எங்களை வழி நடத்தும் சுவாமி. Help us to be the signpost, causing people to turn to you, so that you will give them that salvation. Our nation should be saved. We pray and ask in the mighty name of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. So thank you everyone. Thank you, Annie. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you. See you.